எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து இதே காரியத்தை அங்க எழுதப்பட்டிருக்க நினைப்பூட்டுதலாக, ஒரு இடத்திலே ஒருவன் தாவீது சாட்சியாக, மனுஷரை நீ நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை விசாரிப்பவர் எம்மாத்திரம், தெய்வத்திற்குள் சற்று சிறியவனாக அவனை உருவாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவருக்கு என்ன செய்தீர், முடிசூட்டினீர். நேரடியாக மனிதனை என்று நினைக்கிற இடத்துல விசாரித்து அவர் யார அவருக்குள்ளால கொண்டு வருகிறார் என்றால் தன்னுடைய குமாரனை அவருக்குள்ள கொண்டு வருகிறார். அந்த மண்ணான மாமிசமான நம்ம இந்த மனுஷரை குறித்து எவ்வளவு மோசமான தன்மைகள் மாமிசத்துல மண்ணுல இருக்கிறது, அந்த மண்ணான மனுஷனுக்குள்ளால அவருக்குள்ளால தம்முடைய குமாரனை அனுப்பணும். குமாரனை அனுப்பி குமாரனுடைய வல்லமை மூலம் கிறிஸ்துவை அனுப்பணும். கிறிஸ்துவின் மூலம் அவனை என்ன செய்யணும், அவருக்குள் இருக்கிற இந்த மனுஷிக மண்ணான தன்மைகள் எல்லாம் அழிக்கணும். அதுதான் மகிமைக்கு தடை. இது தேவனுக்கு விரோதமானது. இதெல்லாம் அழிக்கணும். அதற்காக மனுஷனில் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தார். அந்த மனுஷனை தான் ஸ்திரீயின் வித்து என்று தொடக்கத்திலேயே சாட்சி கொடுத்தார். சாத்தாட்ட சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்து அவள் வித்துக்கு என்ன உண்டாக்குவேன், உனக்கு தன்மை மாமிசமும் மண்ணும் மண்ணோட மண்ணனாக்கி மனுஷன் என்ன செய்யணும், அழிச்சிடணும், 2ஆம் மரணத்துக்கு கொண்டு போயிடணும். அந்த தன்மைக்கு விரோதமாக இயேசு என்கிற ஒரு ஸ்திரீயின் வித்தை என்ன செய்கிறேன், உனக்கு விரோதமாக எடுக்கிற அந்த வித்துக்குள்ளால என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை வச்சிருப்பேன். அப்படித்தான் கர்த்தர் அந்த ஒரு இயேசுவை கொண்டு நம்ம அவ்வளவு பேருக்குள்ள இருக்கிற மனுஷிகத்தை அழித்து போட்டார். இயேசுக்குள்ளாக அழித்தார், நமக்குள்ளாக அதை பிறப்பித்தார். இயேசுக்காக அல்ல, நமக்காக செய்தார். எனக்குள்ளதான் இந்த பாவம் இருந்தது, எனக்குள்ளதான் இந்த மண்ணுக்கு அடுத்த மாமிசத்துக்கு தன்மை இருந்தது என்று எத்தனை பேர் கண்டுபிடித்து இது என் இயேசுவில் அழிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிற விசுவாசம் தான் அந்த மகிமைக்கு காரணம். விசுவாசம், அதனால வருகிற நீதி, அந்த நீதியின் கிரியைகளால மகிமை. எப்படி அவரை இயேசு என்கிற நம்முடைய மொத்த சரீரத்திலும் அற்றமான மோசமான ஒரு சரீரத்தை இயேசு என்கிறதாக உண்டாக்கி அந்த இயேசுவுக்குள்ளாக ஸ்திரீயின் வித்தாக தம்முடைய குமாரனை வைத்து அந்த இயேசுவை மனுஷகுமாரனாக்கி மகிமையை கொண்டு சேர்த்தார். மகிமை அடைய செய்து கொண்டு சேர்த்தார் பரலோகத்தில் தேவ சமூகத்திற்கு. 8வது வசனப்படி சகலத்தை அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று என்கிற விஷயத்தில் படுத்தாத ஒன்றும் இல்லை. எங்க மகிமை அடைய அவருடைய கற்பனையில ஒரு மனுஷனை உருவாக்கி மகிமையடைந்தால அவனுக்கு கீழ்ப்படாதது ஒன்றுமே இல்லை. அவருக்கு கற்பனையில மனுஷனை மகிமையடை செய்யணும். அப்படி மகிமை அடைந்தவருக்கு இந்த ஆளுகையை கொடுக்கணும் அப்படி சொன்னார் அல்லவா, அது அவரு உண்மை, அது நடந்தது என்று அவளுக்கு கணக்கல. ஆனா நமக்குள்ளால அது இன்னும் காணும். நமக்குள்ளால ஒண்ணு கீழ்பட்ட காரணம் என்ன? காரணம் என்ன? நாம என்ன செய்யல, அந்த அவர் கற்பனையில் இருக்கக்கூடிய அந்த மகிமை நமக்குள்ள இன்னும் பூரணமாக வரவில்லை. அதனால நமக்கு ஆதாரம் அடையாளம் என்ன ஒன்று நமக்கு என்ன செய்யவில்லை, கீழ்பட்டிருக்க காணோம் என்று பவுல் எழுதுகிறார். 9ஆம் வசனத்தப்படி, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை, அதாவது இதற்கடுத்த இந்த கிரியைகள், இந்த மனுஷன் மண்ணான மாமிசமான மனுஷனாக, மண்ணான மாமிசமான ஒரு உத்தம மனுஷனாக, மண்ணான மாமிசத்தோடு குறை சொல்லக்கூடாத ஒரு மனுஷனாக, சன்மார்க்கனாக வாழ்ந்து போனாலும் யாராக முடியாது, மகிமை அடைந்து அந்த ஆளுகையை பெற முடியாது. அவன் எங்க தான் போவான்? 2ஆம் மரணத்துக்கு தான் போவான். எவ்வளவு பெரிய மகாத்மாவா இருந்தாலும் சரி, எங்கதான் போனோம்? நரகத்துக்கு தான் போனோம். அதே சமயத்துல அவன் கோட்சியா இருந்தாலும் சரிதான், யூதாசா இருந்தாலும் சரிதான், இருக்க மாட்டாங்க. ஆனா சொல்றேன், ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் மாமிசத்துக்கும் உலகத்துக்கும் மறித்து மகிமையடைந்தால் அவங்க எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாறுவார்கள். தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கும் அவருக்குள் இருந்த ஜீவனுக்கும் தான் பரலோகம். அந்த ஜீவன் யார்கிட்ட இருக்கிறதோ அவர்களை எல்லாம் அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற புத்திர சிங்கார பாக்கியத்தை பிதா கொடுத்திருக்கிறார். அது குமாரனுடைய ஜீவன் எவனுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவனும் இருக்கிறவனுக்கு அடுத்த கிரியில் உள்ள சாயல் எவனுக்குள்ள இருக்கிறது.
என்று கர்த்தர் கண்டு அந்த குமாரனுடைய ஆளுகையை அவருக்கு கொடுக்கிறார். அவங்களுக்கு அப்பா பிதா என்று கூப்பிடுகிற எதை கொடுக்கிறார்? உரிமையை, புத்திர சுவிகார பாக்கியத்தை கொடுக்கிறார் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 10வது வசனத்துப்படி மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், நரகத்துக்கு தள்ளப்படுகிற அந்த மரணத்தை மனுஷனிலிருந்து அழித்து போட்டது நிமித்தம், அது இல்லாமல் ஆக்குறது நிமித்தம், மாமிசத்துக்கு எடுத்ததோ மனுஷிகத்துக்கு எடுத்ததோ மண்ணுக்கு எடுத்ததோ மனுஷர் கண்டா நியாயம் தீர்த்து ஒரு நரகத்துக்கு அனுப்பிடுவார். இவர் சுற்றி பார்க்கிறார், பல வகையிலும் திருப்பி திருப்பி பார்க்கிறார், உள்ள ஆழமா பார்க்கிறார். மண்ணுக்கு எடுத்த மாமிசத்துக்கு எடுத்த தன்மை இல்லை, அந்த தன்மைக்கு தான் என்னது? இரண்டாம் மரணம். அந்த தன்மை இருந்தாலும் எவனா இருந்தாலும் என்னதான்? அப்படிப்பட்டவருக்கு பரலோகத்துல இடம் இல்லை. பரலோகத்துக்கு போகிறவனுக்குள்ள மண்ணு மாமிசம் இருக்காது. அதனால இப்ப பார்க்கிறார், அந்த தன்மையை இவர் என்ன செய்தார்? அழித்தை போட்டார், பரிகரித்து போட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்க்கையில் அல்ல, அது நடந்து கொண்டிருப்பது போது எத்தனை பேர் அதை அடைகிறார்களோ, தனது குமாரனை அந்த மாமிசத்துக்கு எடுத்த மண்ணுக்கு எடுத்த அழிவை ஆக்கினை மூலம் அவருக்குள்ள உண்டாக்கும் போது, தம்முடைய குமாரனுக்குள்ள இருக்கிற மனுஷிகம் நமக்குள்ளதான் அவருக்கு குமாரனுக்குள்ள இருக்கிறது. அந்த மனுஷிகம் அவருடைய குமாரனுக்குள்ளால அழிக்கப்படும் போது எத்தனை பேர் அதை விசுவாசித்து அவருடைய குமாரனை போல அவர் அழிக்கப்பட மகிமை அடைந்து கொண்டு வந்தாரோ, அதே போல விசுவாசத்துல தங்களுக்குள்ள இருக்கிறத அழித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மகிமையை கொண்டு வந்து சேர்க்கையில், இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏசாயா 63 அதிகாரத்துல அவரை ஒரு ஆலைக்குள்ள கொடுத்து அரைக்க ஒப்பு கொடுக்கப்பட்டு அரைக்கிற போது என்ன வரும்? வெளியே மாமிசத்தின் சாரும் இருக்கிற ரத்தமா வெளியே வரும். அப்படி வெளியே இறக்கும் போது இயேசுநாதர் சொல்றார், அவர்களை என் சரீரத்தில் வைத்து அழித்தேன். அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் அவர்கள் சரீரத்தில் அரைக்கப்பட்டு போவார்கள். அவங்களோடு இருக்கிற மாமிசமும் மண்ணும் அரைக்கப்பட்டு போகும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளால மனுஷிகமும் மாமிசமும் அழிக்கப்பட்டது. அப்பொழுது எத்தனை பேர் அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அழிக்கப்பட்டது? நான் தான், எனக்குள் இருந்த மண்ணான மாமிசமான தன்மைதான் என்று விசுவாசிக்கிறவர்களாக அவ அத்தனை பேரும் மண்ணும் மாமிசத்துக்கு மறித்து மகிமை அடைந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை கொண்டு பரலோகத்தில் சேர்க்கிறார். அதை தியானிக்க அவர் மறிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்ப நாங்க தியானிக்கும் போது அவர் அரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை படிச்சிருக்க, நமக்கு அதை எத்தனை படிச்சாலும் இல்லை. நான் ஒருவனாக ஆலயம் விதித்தேன், ஜனங்கள் ஒருத்தனையா கூட இருக்கல. இந்த சரீரத்துல பொறுப்படுத்துறதுக்கு என்ன போல இன்னொருத்தன் சரீரத்துல மற்ற மனுஷர்களை பொறுப்படுத்த அரைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அரைக்கப்பட வேண்டியது இருக்குது. பிறகு அடுத்தவங்களுக்காக அரைக்கிறதுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறேங்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ள அரைக்கிறதற்கு புளிந்து சார வெளியே விடுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு மனுஷிகம் ஒரு மண்ணும் அவருக்குள்ள கிடையாது. அதனால நமக்குள்ள இருந்த மனுஷிகம் மாமிசம் மண்ணு எல்லாம் அவருக்குள்ள ஏற்றுவதற்கு இடம் இருந்தது. நமக்குள்ள இன்னொருத்தருக்குள்ளதை ஏற்றுவதற்கு நம்ம ஒருவர் கேட்டதில்லை. அதனால அப்படிப்பட்ட ஒரு மனுஷனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை விதித்து அவர்களை என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். நீ கீழே படிச்சேன்னா அவர்களை என்று சொல்லுவது அழைக்கப்பட்டவர் இயேசு. அந்த இயேசுவுக்குள் இருந்தவர்கள் மனிதர்கள், மனுஷிகத்தின் தன்மைகள், மாமிசத்தின் தன்மைகள். அவர்களை அழித்தேன், என் குரோதத்தில் அவர்களை நசுக்கி போட்டேன். பாருங்க, அரைச்சி புழிஞ்சி எலும்பெல்லாம் மாவாகி மாமிசம் எல்லாம் மாவாகி ரத்தத்தோட சேர்ந்து பிழிச்சு அவ்வளவு மனுஷனில் பரிசுத்தத்துக்கு அடுத்த சுயம், மகிமை அடைந்திருக்கிற சுயம், குமாரனுக்கு அடுத்த மருவமாக அடுத்த சுயம் மனுஷனில் கிடையாது. மனுஷனுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு சாத்தானுடைய தன்மை தான் மனுஷனுக்குள்ள இருக்கிறது. அதனால தோல்ல இருந்து, நகத்துல இருந்து, முடியில இருந்து, எலும்புல இருந்து எல்லாம் அரைக்கப்பட்டு புளிஞ்சு என்ன செய்யணும்? இது அவ்வளவு மண்ணில் இருந்து வந்தது, மண்ணோட எரிஞ்சு ஒரு நாள் நாசமா போறதுக்கு விட்டுறணும். படி
தெரித்தது, கரையப்படுத்திக் கொண்டேன், நீதியை சரி கட்டும் நாள் வந்தது, என்னுடையவர்களை என்னால முன்குறிக்கப்பட்டு அன்றைக்கு வெளிச்சம் பிரவேசிக்க கிடவது என்று சொல்லி இருளையும் வெளிச்சத்தை வெவ்வேறு பிரிக்கும் போது வெளிச்சமாக பிரிக்கப்பட்டவர்களை அந்த காரியத்தை மாமிசத்தில் செய்கிற காலம் நாள் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் என்ன போல மற்றவர்களுடைய பாவத்தை சுமக்கிற ஒருவரும் கிடையாது. அவன் பாவத்துக்கு அரைக்கப்பட வேண்டியவனால அவ்வளவு பேர் இருக்கிறான். மற்றவர்களுடைய பாவத்தை சரீரத்தில் ஏற்று அரைக்கிற மிசிலுக்குள்ள சிலுவைக்குள்ள கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறதுக்கு நான் மாத்திரம்தான் இருந்தேன். படி ஒருவரும் இல்லை. ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிட்டு என் கோபத்திலே ஜனங்களை மிதித்தவர் கிறிஸ்து, மிதிக்கப்பட்டவர் இயேசு. இயேசுவுக்குள் ஜனங்கள் இருந்தார்கள் என்பதை தீர்க்க தரிசன வடிவத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவங்க சாரத்தை தரையில் என்ன செய்தேன்? இறங்க பண்ணினேன். நம்ம இயேசு என்கிற சரீரமாக ஏற்று அந்த சரீரத்துல கொள்ளிடத்தை, அதாவது பரிசுத்த மாத்திரம் இருக்கிற அந்த இடமாக மாற்றி பாவத்தை அவ்வளவு சுமத்துகிற ஒரு கொள்ளிடமாக இயேசுவை ஆக்கினார் கிறிஸ்து. இப்ப இயேசுக்குள் அந்த கொள்ளிடம் இருந்த இடத்துல நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்றினார். ஏற்றி இயேசுவை அழைக்கிறார். எத்தனை பேர் என்னுடைய பாவம், என்னுடைய மனுஷங்க, என்னுடைய மண்ணுக்குரிய மாமிசத்தை கொடுத்த வெறி, கோபம், இச்ச, மோகம் அவ்வளவும் இயேசுவில் அழைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு கரைக்குள்ள ஊற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி விசுவாசித்தால், உன்னை பரிசோதித்தால் உனக்குள்ளாக மண்ணுக்கு எடுத்த மாமிசத்து காரியத்தை நீ தேடியும் காண மாட்டாய். அல்லேலூயா.